செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் இருக்கன்குடியில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது சுற்றுலா வேனில் டயர் வெடித்ததில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த 35 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமன். வணக்கம் முத்துராமன், விவரங்கள். வணக்கம் சுபா. கோவில்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் டூரிஸ்டர் வேன் டயர் வெடித்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 35 பேர் காயம். போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை வடக்கு அழகுநாச்சியார்புரம் பகுதியை சேர்ந்தவர்கள் 20 குழந்தைகள் உட்பட 40க்கும் மேற்பட்ட நபர்கள் சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு முட்டையை எடுத்து இருப்பதற்காக சென்று ஊர் திரும்பும் பொழுது வேனை ஆலங்குளத்தை சேர்ந்த பால்ராஜ் மகன் மாரிசாமி ஓட்டி சென்றுள்ளார். வேன் கோயில்பட்டி நல்லி சத்திரத்துக்கும் இடையே தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது பின்பக்க டயர் வெடித்து வாகனம் நிலை தடுமாறி தலகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் குழந்தைகள் உட்பட 35 பேர் நபர் மேலும் காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்தும் சாத்தூர் காவல்நிலைய போலீசார் அவர்களை மீட்டு 4 ஆம்புலன்ஸ்கள் மூலம் கோயில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் படுகாயமடைந்த 3 நபர்கள் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரிக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து காவல் நிலைய போலீசார் சாத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அதிக எண்ணிக்கையில் ஆட்களை ஏற்றியதால் டயர் வெடித்ததா இல்ல வாகனம் கவிழ்ந்ததா என பல்வேறு கோணங்கள் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.